வாங்க சாய். இன்னைக்கு நம்ம களிமண் வச்சு ஃபைவ் சோப்பு பார்த்து தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம், நல்லா உண்டு வச்சுக்கலாம். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நடுவில் ஒரு ஓட்டை, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான், பொடி பண்ணியாரு, ரெடி. சட்டி இப்போ மேலே தண்ணி வச்சுக்கலாம். கைப்பிடி செஞ்சுக்கலாம். அது கொஞ்சோண்டு எடுத்துட்டாலே போதும். இதை நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை அப்படியே ஆஃபாக எடுத்து உங்களுக்கு எந்த சைட் தோணுதோ அந்த சைட் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைட் செட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குடி பண்ணியா சட்டி ரெடி. ஓகே, இந்த எடுத்து உரமா வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கடாய் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம். நான் நினச்சா இதோட வருது. ஓகே, ரவுண்டாக பிடிச்சிட்டா வந்து லேசாக இது அமைச்சிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கடாயினால இது கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இது எடுத்து இந்த சர்க்கிள் கொண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட் ஆகணும். ஓகே, கைப்பிடி செஞ்சிடலாம். கைப்பிடிக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் எடுத்து குடி பண்ணியா கைப்பிடி செஞ்சோட அதே மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நம்ம ஷேப்பை கொண்டு வரலாம். கீழே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த சைடும் அந்த கடை பார்த்துக்கிங்க அந்த மாதிரி செஞ்சிடலாம். கொஞ்சம் படுத்துக்க மாதிரி லைட்டாக படுத்துக்க மாதிரி. ஓகே, பள்ளமாக இருக்க மாதிரி பண்ணிடலாம். இப்போ கைப்படி செஞ்சிடலாம். சொன்ன மாதிரியே கைப்படி ஏற்கனவே நம்ம விட்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசாக தான். அதே மாதிரி இதோ பக்கத்து பண்ணி வச்சு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. அதாவது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையில் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, கைப்படி செஞ்சிடலாம். சமமாக இருக்கணும். சொன்ன மாதிரியே அது மாதிரி நான் வந்துச்சு. இப்போ கைப்பொடி வந்து எனக்கு இப்படி தான் வருது. என்ன பண்ணுறது? அதே மாதிரி இந்த சைடில் வச்சிடலாம். ஈக்குவல் சைடில் வச்சிடலாம். இது மாதிரி கையில் ஒட்டிக்குவேன். மீன் இருக்க மாதிரியும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இது வச்சுட்டு சைஸ் நேராக சைஸ் எடுத்துக்கலாம். நேராக இருக்கா இல்லை இதையும் இங்கே வச்சிடலாம். அதுக்கு நேரம் மாதிரியே அவ்வளோதான். இதுவும் கடாய் ரெடி. இதுவும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் செய்யலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம விறகடுப்பு செய்ய போகிறோம். கிராமத்துலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து. ஓகே, ஸ்டவ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இது போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இந்த சைஸுக்கு கட் பண்ணிடலாம். இங்கே கட்டி வச்சுக்கிற கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கனமாக இருக்குது, கனமாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டிக்கலாம். ஓகே, வந்து கொஞ்சம் அதே மாதிரி களிமண் எடுத்துட்டு உண்டு வச்சுக்கலாம். இங்கே ஒன்று குட்டியாக பண்ணிக்கலாம். ஓகே, வந்து இங்கே கேப், அதாவது அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்கொயரை அந்த குச்சியெல்லாம் எதுக்கு பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதுக்கு நேராகவே ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் போதும். வந்து ரொம்ப பெருசாக எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும். சின்னதாக பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம். 3 இது ஊற்றிக்கலாம். இங்கே சென்டரில் ஒன்று, இங்கே 2. ஓகே, இந்த இது கார்னர் இங்கே ஒன்று வச்சுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடாக வச்சுக்கலாம். இப்போ கடாய் வைக்கணும்னா நிற்காது, நிற்கிது. அவ்வளோதான். ஸ்டவ் நம்ம செஞ்சாச்சு. ஸ்டவ் ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து தோசை இதான் தவா பண்ண போகிறோம். தோசை தவா தான் நம்ம பண்ணலாம். நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இதை வச்சுட்டு இதை வச்சு கரெக்டான ஷார்ப்பு ஷேப்புக்கு வச்சுக்கலாம். நான் இந்த 2 பிளாஸ்டிக் ஒட்டியிருக்கேன்னா இது ஒட்டலை. ஆனால் இதில் ஒட்டிட்டேன். ஏன்னா களிமண்ணில் பட்டுச்சுன்னா மாதிரி இருக்க ரொம்ப கஷ்டம். பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாக பண்ணிட்டேன். பரவாயில்ல. இது ஹேண்டு கைப்பிடியும் பெருசாகவே வச்சிடலாம். ஒரு இது களிமண் வச்சு இப்போ இது வந்து ஓகே ரொம்ப பெருசாக இருக்க வச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இது வச்சு பார்க்க ஓகே. இது வந்து அப்படியே பின்னாடி திருப்பி வந்து இப்படி வச்சுக்கிறேன். அது அப்படி அழுதுக்க மாதிரி கொஞ்சம் தான் தண்ணி வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே செட் ஆகணும்னு நான் வச்சுக்க தண்ணி திருப்பி பார்க்க எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வந்துச்சு கடாய். இது தோஸ்தாவா சாரி செஞ்சா. இப்போ நம்ம சப்பாத்தி கட் செய்ய போகிறோம். இந்த 2 தான் வந்து கல்வி எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம்.
பாருங்க ஊற்றி இது மேலே வச்சுட்டு சர்க்கிளாக இதோ ஷேப் வச்சிடலாம். கரெக்டான சர்க்கிள் இருக்கணும். ஓகே, இந்த இது ரெடி. ஓகே, இந்த இது ரெடி ஆச்சு. பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த இது செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சப்பாத்தி கட் பண்ணிட்டோம். இப்போ சப்பாத்தி உருட்டு பண்ணிடலாம். சொல்லிட்டேன், இருந்தாலும் மாதிரி சொல்லிட்டேன். நல்லா இது பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, நல்லா வச்சாச்சு. இதோட கரெக்டாக இருக்கும், அதாவது இதுக்கு வெளியில் வரக்கூடாது. நான் இப்போ ரிசர்ச் செக் பண்ணிக்கிறேன். சின்னதாக கற்றுக்கலாம் பார்க்குறேன். இப்போ இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட கைப்பிடி இந்த இது கொஞ்சம் இது எடுத்து கீழே வருதுல்ல, அதையும் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து இது எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஊற்றிக்கலாம். சின்னதாக ஊற்றினா போதும். இதை நான் தச்சுறேன். ஓகே, எங்கள் பாட்டு பாடிக்கே செஞ்சாரா அப்படிதான். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணனால சின்னதாக வெட்டிக்கிறேன். அங்கே பாருங்க, சின்னதாக 2 இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணிக்கிற மாதிரியும். ஓகே, இன்னும் மெலிசாக பண்ணிக்கலாம். இங்கே அளவு எடுத்து பண்ணுறதா, அளவு எடுத்து பண்ணலாம். ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு, இன்னும் நிறையா. ஓகே, சரி, இப்போ இந்த சைடு பண்ணிடலாம். இந்த சைடு அப்படி செட் பண்ணிடலாம், கரெக்டாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, கட் பண்ணிடலாம். இது அப்படியே அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டா ஒரே மாதிரி தான் பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள் இப்படிதான் இதுவும் செஞ்சாச்சு. மொத்தம் 5 சொன்னேன், 5 செஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது எடுத்துடுறேன். பாருங்கள், பேர் இல்லாமல் நான் அப்படியே மேலே போடுறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி உருட்டு இதுவும் கட்டையும், குழி பனியா சட்டி, அடுப்பு விறகு அடுப்பு, இங்கே வைக்கிறேன். கடாயி, தோஸ்தவா. ஓகே, இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாய்.